அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிளைமேட்க்கு ஏத்த மாதிரி நல்ல காரசாரமான மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும், 4 பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிருங்க. அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு பூண்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கானதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.